கதிர் முத்துவேல் பாண்டிங் வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கு அப்டின்னே சொல்லலாம். அதுவும் இன்னைக்கு எபிசோட்லாம் வேற லெவல் அப்டின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த காம்போவ வச்சு நெறைய சீன்ஸ் வந்தா நல்லாருக்கும் அப்டின்றது வந்து ஃபேன்ஸோட கருத்தா இருக்கு. ஈவன் எங்களோட கருத்தும் அதுதான். அத தாண்டி இன்னைக்கு எபிசோட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, சுத்த ஒழப்பல் அப்டின்னு தான் சொல்லணும். அதான் அழகே அழகு சீரியல் பார்க்குறவங்களுக்கு ஓரளவு நல்ல எபிசோடா இருந்திருக்கலாம். ஆனா பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2வ விரும்பி பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சொதப்பலான ஒரு எபிசோட் அப்டின்னு தான் சொல்லணும். சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ல நெறைய பரபரப்பான விஷயங்கள் நடக்க இருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுபடி பார்த்தோம் அப்டின்னா, முத்துவேலும், கதிரும் வந்து சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்துட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிடுறாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ட பத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து முத்துவேல் வந்து கேட்கிறாரு, "நான் அனுப்புன பணத்த எடுத்துட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து கதிர் வந்து சொல்றாரு, "இல்ல பேங்க்லயே தான் இருக்கு. என்கிட்ட கார்ட்ருக்கு தானே இஷ்யூ இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாரு. சரி அப்ப பில்ல பே பண்ணிட்டு வா அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப பில்ல பே பண்றாங்க. டாக்டர் அப்பாயின்ட்மென்ட் எடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு 1 வீக் இருந்து ட்ரீட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாரி சொல்லி இவங்க அதுக்கான வொர்க் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ராஜி மறுபடி கதிருக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கதிர் இந்தா எடுக்கிறேன், அந்த எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னடா இது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இடையில வந்து பாண்டியன் கிட்ட இருந்து கோமதிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அப்ப பாண்டியன் வந்து சொல்றாரு, "என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? எப்ப வாரீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப கோமதி வந்து சொல்றாங்க, "இன்னும் 2 நாள்ல வந்துருவோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப பாண்டியன் சாப்பிட்டாச்சா? அப்படி இப்படின்னு சொல்லி நலம் விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து கோமதி வந்து சொல்றாங்க, "ஆமா சாப்பிட்டாச்சு. இப்ப வந்து நாங்க தீம் பார்க்குக்கு போறோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "தீம் பார்க்கா? அப்படின்னா என்ன?" அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து கேட்கிறாரு. அப்ப இவங்க அதுக்கான விளக்கத்த வந்து ஆல்ரெடி குடுத்துருக்காங்க தானே, அத வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும்போது, "கதிர் அங்க தான் வந்திருக்கான்." அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து கோமதி வந்து கேட்கறாங்க, "அவன் வந்திருக்கானா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ராஜி கிட்ட கூட சொல்லவே இல்ல. ராஜி கிட்ட ஒழுங்கா ஃபோன் பண்ணி பேசுறான்னு இல்ல. பிஸின்னே சொல்லிட்டு இருக்கான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அவன் வந்து ஏதோ முக்கியமான வேலையா வந்திருக்கான். 1 வீக் அங்க தான் நிப்பேன் அப்படின்னு சொன்னான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "பாத்தீங்களா? அவன் வந்து இங்க வந்திருக்கான். நம்ம கிட்ட சொல்லவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே வந்து அந்த பக்கம் செந்தில் வந்து மீனாக்கு வந்து ஃபோன் பண்றாரு. அப்ப சொல்றாரு, "நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து மீனா வந்து சொல்றாங்களே, "வாங்களேன் இங்க. இங்க நாங்க இருக்க வீட்டுக்கு வாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் சரியா இருக்காது. நீங்க வந்து அங்க போய் இருக்கீங்க. நானும் அங்க வந்து அவங்களுக்கு காய்ச்ச குடுக்க விரும்பல. நான் வந்து இங்க வெளியில வந்து ஒரு லாட்ஜ்ல வந்து தங்கியிருக்கேன். நீங்க எந்த டைம் தீம் பார்க்க போவீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல போயிருவோம். அங்க ஒரு வர எப்படியும் ஒரு 1 ஹவர் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப நானும் இப்ப கிளம்புனேன்னா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி செந்திலும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இவங்களோட கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ராஜி ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாரு மாமா ஃபோன் பண்ணி பேசுறாரு. அந்த பக்கம் செந்தில் மாமாவும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நம்ம ஆள் இருக்கானே சரியான மோசம் அப்படின்ற மாரி மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்கலாம் பேசிட்டு இருக்கும்போது போலீஸ்கார் அத்தான் வராரு. வந்து சொல்றாரு, "நீங்கலாம் கிளம்புங்க. நான் நேரா அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்னத்தான் நீங்க நீங்க வருவீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இப்படி சொல்றீங்களே?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு முக்கியமான மீட்டிங்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்ப நான் போகணும். கண்டிப்பா போகணும். போயிட்டு நான் வந்துடுறேன். நீங்க போய் ஒரு 1/2 அன் ஹவர்ல நான் அங்க நிப்பேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப சரி அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க. அப்படியே இந்த சீன் வந்து முடியுது. அங்க வந்து சரவணன வந்து காட்டுறாங்க. சரவணன் வந்து கடையில வந்து பிஸியா இருக்காரு. அப்ப பாண்டியன் வந்து சொல்றாரு, "பார்டா இவங்க வந்து ஏதோ வேலை அப்படின்னு சொல்லி போயிட்டு அங்க தீம் பார்க் அது இதுன்னு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. சரவணன் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு, "சரி போயிட்டு வரட்டும்ப்பா. ஊர்லயே இருந்து வேலை, வீடு அப்படின்ற மாரி திரிஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அங்க போய் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருந்துட்டு வரட்டுமே." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து பாண்டியன் வந்து சொல்றாரு, "கதிரும் சென்னை போயிட்டான். செந்திலும் போயிட்டான். நீ மட்டும் ஏன்டா இங்க இருக்க? நீயும் எங்கேயாவது போயிட்டு வாவேன். நான் இங்க கடைய பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "இல்லப்பா நான் இங்கேயே இருக்கிறேன். நீங்க வந்து தனியா கடைய பார்த்துக்க வேணாம். நான் நிக்கிறேன். வீட்ல அரசியும் பாவம் தனியா தானே. நான் இங்கேயே இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப "என்னடா நீ சொன்னா கேட்க மாட்ட." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபோன் கால் ஒண்ணு வருது. யார் அப்படின்னு பார்த்தா அஞ்சலி. அஞ்சலி ஃபோன் பண்ணி வந்து சொல்றாங்க, "சரவணா இப்படி கோயிலுக்கு வர முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப சரவணன் வந்து சரி அப்படின்ற மாரி ஃபோன கட் பண்ணிட்டு, "அப்பா கோயிலுக்கு போயிட்டு வரவா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து பாண்டியன் வந்து சொல்றாரு, "சரி போயிட்டு வா. எதுனாலும் நல்ல முடிவா எடு. நான் உனக்கு ஆல்ரெடி நெறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல தப்பான முடிவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாது. அதனால பார்த்து முடிவெடு." அப்படின்ற மாரி சொல்றாரு. சரவணன் வந்து அப்படியே கிளம்பி போறாரு. போற நேரம் பாண்டியன் வந்து யோசிக்கிறாரு. ஏன்னா, ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போதே பேச்சோட பேச்சா வந்து, "என் வாழ்க்கைய கெடுத்த மாதிரி" அப்படின்னு ஒரு வார்த்தைய வந்து சரவணன் வந்து பாண்டியன் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ இத்தன நாளா வந்து பாண்டியன் வந்து மனசுக்குள்ள சரவணன் வாழ்க்கைய கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தாலும், சரவணன் வந்து இல்லப்பா அது வந்து நீங்க எதிர்பாராம நடந்தது. அதுக்கு நீங்க எப்படி பொறுப்பேற்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்த சரவணன், அன்னைக்கு மயிலு கூட சேர்ந்து வாழ்றத பத்தி பேசும்போது, என் வாழ்க்கைய மறுபடியும் நாசம் பண்ணிறாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைய விட்டான். அப்ப அவன் மைண்ட்ல வந்து அவன் வாழ்க்கைய வந்து நானே ஆல்ரெடி நாசம் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கான். அது வந்து போக்கவே முடியாதுல்ல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வந்து தேர்ந்தெடுக்க அவன விடலாம் தான். ஆனா மயிலு வந்து பிரெக்னன்ட்டா இருக்காவே, என்ன செய்றேன்னே தெரியல. இதுல வந்து எப்படி முடிவெடுக்கிறது? எந்த முடிவு
எடுத்தாலும் யாராவது ஒருத்தருக்கு இதுல வந்து சங்கடம் தான். என்ன பண்ண போறாங்களோ தெரியல. சரி மயிலும், சரவணனும் சேர்ந்தே இந்த முடிவை எடுக்கட்டும். அவங்க என்ன முடிவு எடுக்குறாங்களோ, அதுக்கு நம்ம வந்து சம்மதம் தெரிவிப்போம் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி அஞ்சலிய பார்க்கறதுக்காக சரவணன் வந்து கோயிலுக்கு போறாரு. அங்க வந்து அஞ்சலி வந்து சொல்றாங்க, "சரவணா, நீ வந்து எனக்கு நம்பிக்கை குடுத்துருக்க. என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொன்ன. நான் கூட இல்ல வேணாம் இது சரி வராது. நீ வந்து தங்கமயிலோடயே இருந்துரு. அவங்க கூடயே சேர்ந்துரு அப்படின்ற மாரி சொன்னேன். ஆனா நீ கேட்கல. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களாம். என்னோட தாய் மாமன் ஒருத்தன் இருக்கான். அவன தான் கட்டி வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அவன் ஊர்ல வந்து சரியான பெரிய ரவுடி ஒருத்தன். அது மட்டும் இல்லாம என்ன விட 20 வயசு அதிகம். ரொம்ப பணக்காரன். ஆனா அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இப்ப என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இது சரியா படல சரவணா. விட்டா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க போல இருக்கு. அவன் வந்து நாளைக்கு வீட்டுக்கு வரானா அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன சொல்ற அஞ்சலி அப்படின்ற மாரி சரவணன் வந்து ஷாக் ஆறாரு. ஆமா சரவணா, இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டியே ஆகணும். எனக்குன்னா அவன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே இல்ல. ஏன்னா அவன் வந்து ரொம்பவே மோசமான ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாம எனக்கு சின்ன வயசுல இருந்தே அவன பிடிக்காது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இத வந்து நீ அம்மா கிட்ட சொல்லலையா? அப்படின்ற மாரி சரவணன் வந்து கேட்கிறாரு. அப்ப அஞ்சலி வந்து சொல்றாங்க, "இல்ல சரவணா, நெறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டேன். அம்மா வந்து கேட்கிற மாதிரியே தெரியல. இப்படி வீட்லயே இருந்த அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. அப்படி இருக்கிறதுக்கு உன் தாய் மாமன கட்டிக்கிட்டு நீ நிம்மதியா இருக்கலாம். நானும் நிம்மதியா இருப்பேன்" அப்படின்னு சொல்லி என்ன வந்து அந்த பாலங்கணத்துக்குள்ள தள்ள பார்க்குறாங்க அப்படின்ற மாரி புலம்பிட்டே இருக்காங்க. சரவணன் வந்து சொல்றாரு, "சரி அஞ்சலி, நீ எதுவுமே யோசிக்காத. அப்படியெல்லாம் உன்ன விட்டுற மாட்டேன். நான் இன்னைக்கே அப்பா கிட்ட பேசி உன்ன வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் பாரு" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த கன்வர்சேஷன் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, தீம் பார்க்குக்கு எல்லாருமே போயிட்டாங்க. அங்க வந்து செந்திலையும் மீட் பண்ணிட்டாங்க. அப்ப செந்தில வந்து எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க மீனா. அப்ப செந்திலும் ஜாலியா எல்லார் கூடயும் பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான டைப்பா இருக்காரே இவரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்ப ஏன் வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி மீனாவோட மாமா வந்து கேட்கிறாரு. அப்ப வந்து அவர் வந்து சொல்றாரு, "இல்ல நான் வந்து இங்க ஒரு முக்கியமான ஒரு வேலையா வந்தேன். அப்ப ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தேன். அப்ப அவங்களோட ஹோட்டல்ல வந்து தங்கியிருக்கேன்" அப்படின்ற மாரி புது உருட்டன்னு உருட்டுறாரு. அப்ப மீனா அப்படியே முறைச்சு பார்க்குறாங்க. நல்லா உருட்டு அப்படின்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதனால தான் வரல. இப்ப வந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு மீனா சொன்னா, அதான் நேரா இங்க வந்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மீனாட அந்த போலீஸ் அத்தான் வந்து அவர் மீட்டிங்க்காக போயிருந்தார்ல, அங்க வந்து அவருக்கு வந்து ஒரு டாஸ்க் ஒண்ணு குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, குணக்குடி கிட்ட வந்து ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃபீசர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கான். அவன வந்து தேட அங்க போன இடத்துல வந்து அவன் இல்ல. ஆள் அப்ஸ்கவுண்ட் ஆயிட்டான். இப்ப அவன் சென்னைக்கு வந்திருக்கிறதா ஒரு தகவல் ஒண்ணு வெளியாகிருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்சதால தான் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவன புடிச்சு குடுக்கணும். அது மட்டும் இல்லாம உனக்கும் நெறைய பிரச்சனை இருக்கு இங்க. அப்ப நீ வந்து உன் வேலைய வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, இவன புடிச்சு குடுத்துட்ட அப்படின்னா, உன் வேலை வந்து பெர்மனன்ட் ஆயிரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவர்ட்டயும் சொல்லி அது மட்டும் இல்லாம மத்த போலீஸ்ட்டலாம் சொல்லி எல்லாருக்கும் வந்து WhatsAppல வந்து அவரோட ஃபோட்டோவ வந்து ஷேர் பண்றாங்க. அப்ப இவரும் பார்க்குறாரு. ஓகே, நான் வந்து ட்ரை பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவர் அங்கருந்து கிளம்பி நேரா இவங்க போயிருக்க தீம் பார்க் வராரு. அங்க வந்து பார்த்தா, செந்தில் வந்து மீனா பாப்கார்ன் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அத வாங்குறதுக்காக போயிருக்காரு. போயிட்டு வாங்கிட்டு வரும்போது, இவர் வந்து அவர கண்டுட்டாரு. கண்டுட்டு இவன எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. ஃபோன் எடுத்து WhatsAppல ஃபோட்டோவ பார்க்குறாரு. பார்த்து பயங்கர ஷாக். இவன் தான் அந்த லஞ்சம் வாங்கினவன். இவன புடிச்சு குடுத்தேன் அப்படின்னா, என் வேலை வந்து எனக்கு பெர்மனன்ட் ஆயிரும் அப்படின்ற மாரி சொல்லி அவசர அவசரமா ஓடி போய் செந்தில வந்து அப்படியே காலர பிடிச்சு இழுக்குறாரு. "யார் நீங்க? என்னைய புடிக்கிறீங்க?" அப்படின்ற மாரி செந்தில் வந்து புலம்புறாரு. அப்ப வந்து போலீஸ் "பார்க்க தெரியலையாடா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "போலீஸா? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "லஞ்சம் வாங்குனது மட்டும் இல்லாம மாட்டுப்பட்டோன ஊர விட்டு ஓடி வந்து இங்க தலைமறைவாகி இருக்கியாடா?" அப்படின்ற மாரி பிடிச்சு இழுத்து 2 அற விடுறாரு. அப்ப மீனா ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே வந்துட்டாங்க. "என்ன நடக்குது இங்க?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மீனா வந்து, "அத்தா என்ன பண்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாங்க. இவன் வந்து லஞ்சம் வாங்கி மாட்டியிருக்கான். அது மட்டும் இல்லாம குன்னக்குடியிலருந்து தப்பிச்சு இங்க வந்திருக்கான். உங்க ஊர் தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது மீனா சொல்றாங்க, "அவர் என் புருஷன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னது? உன் புருஷனா இவன்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்படியே எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து செந்தில் கிட்ட வந்து மீனா கேட்கறாங்க, "என்ன அவர் சொல்றது உண்மையா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. செந்திலுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப கோமதியும் வராங்க. "அது என் பையன். அவன் அப்படியெல்லாம் பண்றவன் கிடையாது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மீனாவோட போலீஸ்கார அத்தான் வந்து சொல்றாரு, "இல்ல ஆன்ட்டி, எனக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. WhatsAppல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அனுப்பியிருந்தாங்க. இவர தான் தேடிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தா இவர் வந்து உங்க பையனா? அப்படின்ற மாரி ஷாக்கிங்கா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப லஞ்சம் வாங்குன விஷயத்த வந்து அந்த இடத்துல வந்து செந்தில் வந்து ஒத்துக்கிட்டாரு. பாருங்க, இவரே ஒத்துக்கிட்டாரு. இப்பவே நான் அரெஸ்ட் பண்ணி இவர வந்து நான் கோர்ட்ல வந்து சப்மிட் பண்றேன். அதுக்கு பிறகு மிச்சத்த வந்து கோர்ட்ஸ் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி இவர அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் வர்ற அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.